சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா எஸ்இசிஐ என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த க்ரீன் பவர் இருக்குல்ல, அந்த க்ரீன் பவர் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கான டெண்டரை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் வந்து ரினியூவபிள் செக்டர் நல்லாவே க்ரோ ஆகுது. அதாவது நிறைய ரினியூவபிள் பவரை தயாரிக்க முடியுது. நிறைய கம்பெனிஸ் அதில் இன்வால்வ் ஆகுறாங்க. சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஹைட்ரோ எனர்ஜிலாம் வந்து நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் இருக்குல்ல, அந்த பவரை ப்ராப்பராக வந்து கிரிட் மூலமாக கனெக்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இந்தியாவில் கம்மியாக இருக்கலாம். ஸோ நாம் எந்த அளவுக்கு க்ரீன் பவரை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான அபிலிட்டி இருக்கோ அதை விட அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம், நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அதனால இப்போதைக்கு அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு 10 பேர் தான் இருக்கிறாங்க, ஆனால் சமைக்கிறதுக்கு 20 பேர் இருக்கிறாங்க. அவங்க 30 பேருக்கு சமைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால எஸ்இசி என்ன பண்ணியிருக்கு, நம்ம வச்சுருக்க டார்கெட்டெல்லாம் கரெக்டு தான். 2030 500 கிகாவாட் அப்படிங்கிறது அச்சீவ் பண்ணக்கூடிய ஒன்று தான். பட் அதுக்கான இன்ஃப்ரா அப்படிங்கிறது இப்போதைக்கு நம்மக்கிட்ட கம்மியாக இருக்குது. அதுக்கு சில வேலைகள்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த ப்ரொடக்ஷனை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், டெண்டர் அதனால் கம்மியாக கொடுப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறாங்க.